சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு தரப்போறேன். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துடலாம். ஓகேங்களா? டைம் இருக்கான்னு பார்க்கலாம். மஞ்சள் அரளி கும்ப லக்னத்துக்காரங்க பூஜைக்காகட்டும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மலர். திசை வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்காரங்க தெற்கு திசை வந்து பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. சோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்ப லக்னத்துக்காரங்க காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. ஓகேங்களா? ஒரு கும்ப லக்னம் உங்க வீட்டுல இருக்கு அல்லது ஒரு கும்ப ராசி இருக்குன்னா உங்களோட வாழ்க்கையோட தரம் வந்து அடுத்த கட்டத்துக்கு, உங்களோட பரம்பரை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக போகுதுன்னு அர்த்தங்க. அதாவது கும்ப லக்னத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவங்களோட எங்கேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையா வளர்ந்துருப்பாங்க. ஆனா அடுத்து அவங்க வளர வளர கும்பம் அந்த சிம்பிளே வந்து பாருங்க, அவங்க வளர வளர அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வந்து கைப்பிடிச்சு தூக்கி கொண்டு போறது, அல்லது இவங்க வளர வளர அவங்க வீட்டோட செல்வ நிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயரும். இவங்க எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்ப லக்னத்துல வந்து பிறப்பாங்க. அந்த கும்ப லக்னத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 1-7 வந்து இயக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போகும்போது நிச்சயமா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இளநீர் பாயாசம், இவங்களுக்கு 2ஆம் வீடு என்னங்க? குருவோட வீடு. இளநீர் ஃபுல் ஆஃப் கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ராலான ஐட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முந்திரி பாயாசமும் சரி, இளநீர் பாயாசமும் சரி. அப்ப மலர்கள், மஞ்சள் அரளி இதை வச்சு வழிபட்டு வரும்போது அந்த சிம்பிளை யூஸ் பண்ணும் போது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இவங்களுக்கு தரும். இவங்களுக்கு இந்த 3-9 ஆக்டிவேட் ஆகும். திசை தெற்கு திசை. தெய்வம் மச்ச அவதாரம். இந்த மச்ச அவதாரத்தை தனியா வந்து பாத்தீங்கன்னா போட்டோ கூட இருக்கு, அந்த போட்டோ கூட வச்சு வழிபடலாம். அல்லது குரு பகவான் இந்த தெய்வத்தை வந்து வணங்கும் போது நிச்சயமா மாற்றம் இருக்கும். சித்தர் திருமூலர், சிதம்பரத்துல இருக்க திருமூலர். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? லாஸ்ட் போயிடலாமா? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்,